இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மதுரை மீனாட்சி அம்மனோட திருக்கல்யாணம்க்கா. திருக்கல்யாணம் அன்னைக்கு வந்துட்டு நல்லபடியா முடிஞ்சிருச்சுக்கு. அம்மன் கழுத்துல மட்டும் தாலி ஏறலக்கா. நம்ம கோயில சுத்தி பார்த்தீங்கன்னா, லட்சக்கணக்கான பேர் தாய்மார்கள் வந்து தன் கழுத்துல வந்து தாலி மாத்திக்குவாங்க. ஏன்னா, ரொ அவங்க ரொம்ப வேண்டியிருப்பாங்க. தன் கழுத்துல தாலி ஏறணும்னு சொல்லி ரொம்ப வேண்டியிருப்பாங்க. அதுக்காக தன் கழுத்துல அவங்க தாலி மாத்திக்குவாங்க. ஏன்னா, ஒரு பெண்ணு வந்து ஒரு வயதுக்கு அப்புறம் ரொம்ப ஆசைப்பட ஒண்ணே ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்தாங்க. அந்த மஞ்ச கயிறு மட்டும் தான். இது என்னடா இந்த மஞ்ச கயிறு, சரி நமக்கு காசு குடுத்து வாங்கிடலாம் அப்படின்னு பார்த்தாலும், அவ்வளோ ரூவா கிடையாது. மிஞ்சி போனா ஒரு ரூ. 5 ரூ. 10 தான் இருக்கும். ஆனா இதுக்கு ரொம்ப விலை மதிப்பீட்டுல உள்ளது இது வந்துட்டு. ஏன்னா இது எவ்வளவு ரூவா கொடுத்தாலும் கிடைக்காதது ஒன்று. கடவுளால கொடுக்கப்பட்ட பொக்கிஷம் அப்படின்றதுக்கா. ஏன்னா ஒரு அதான் கழுத்துல என்னதான் வைர நெக்லஸ் போட்டு போனா கூட, அது கிடைக்கிற மரியாதை கூட ஆ இந்த கயிறு இல்லைன்னா கிடைக்காது. பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களா, இந்த கயிறு இல்லைன்னா கிடைக்காது. அப்படிப்பட்ட பொருளுக்கு அதுக்கு வந்துக்கு ஏன்னா நான் இன்னும் நிறைய தாய்மார்கள் வந்து நம்ம கோயில வந்து நம்ம ஊர்ல வந்து எத்தனையோ கோயில்கள் இருக்கு. இந்த கோயில்ல பார்த்தா ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்துல ஃபுல்லா அந்த மஞ்ச கயிறு தொங்கும். ஏன்னா அவ்வளோ பேர் வந்து வேண்டுதல் பண்றாங்க. இன்னும் நிறைய பேர் கல்யாணம் நடக்காம இருக்கிறது, குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு வேண்டிகள் நடக்கிறாங்க. அவங்களுக்காக நான் கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்க்கா. நல்லபடியா அவங்களுக்கு இருக்கட்டும். இனிமேல் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கட்டும்னு சொல்லி நான் ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் எனக்கு. ஏன்னா வருஷம் வருஷம் இந்த மஞ்ச கயிறு நான் எல்லாருக்கும் குடுப்பேன் நான். வருஷம் வருஷம் குடுப்பேன் நானு. அப்ப சின்ன வயசுல என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க, "என்னடா உனக்கு கல்யாணம் பண்ற ஆசை வந்துருச்சா? என்னடா நீ கல்யாணம் பண்ண போறியா?" அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு அப்படியும் கிடையாதுக்கா. ஏன்னா எங்க அம்மாவ பார்த்துருக்கேன். எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து எங்க அப்பா எனக்கு இறந்துட்டாரு. இந்த மஞ்சக்கயிறு இல்லைனால எங்க அம்மா எங்களோட நிகழ்ச்சியில கூட எங்க அம்மானால நிக்க முடியல. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க. நான் அப்போ தான் அந்த ஃபீலிங்கே பண்ணேன் நானு. அதாவது உங்கள ஷேர் பண்ணிக்கிறேன்க்கா. நம்ம இன்னைக்கு என்ன கலெக்ஷன் பார்க்க போறீங்கனாக்கா, உங்களுக்கு டிஃபரெண்ட் கலெக்ஷன் புது கலெக்ஷனா இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள. இன்னைக்கு என்ன ஐட்டம் பார்த்தீங்கன்னா, ரஷ்யன் சில்க்குக்கா. ரஷ்யன் சில்க்ல டோலர் சில்க்ஸ்ல புது ஃபேப்ரிக்ல வந்துட்டு ஃபேப்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மூஸு, ஜார்ஜெட் அந்த மாதிரி ஃபேப்ரிக்ல வரும். டிஃப்ரெண்ட் ஃபேப்ரிக்ல அது வந்து ஃப்ரெஷ் பீஸ் எடுத்தீங்கன்னா 2000 அபோவ் வரும். 2000 அபோவ் வரும். நம்ம எஸ்எஸ்டி குவாலிட்டி எல்லாம் வர மட்டும் தான். ரேட் ரொம்ப கம்மி ரேட்டு ரூ. 750 மட்டும்தான்க்கா. ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்குறேன். செம்ம துணிக்காக்கா. செம்ம துணி. வாங்க ஃபுல் வியூ பார்ப்போம் வாங்க. இந்த சைஸ் பாருங்க. இது பாருங்க பல்லு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? பல்லு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பாடி ஃபுல்லா டிசைன்ஸ்க்கா. பாடி ஃபுல்லா டிசைன்ஸ் அக்கா. அது எஸ்எஸ்டி குவாலிட்டினால சின்னதாக ஏதாச்சும் தெரியாத கண்ணுக்கு முடியாத ஒரு மிஸ் பிரிண்ட் வரலாம்க்கா. மிஸ் பண்ணிட்டு வரனால தான் அந்த ரேட் கம்மி ரேட்டில் கிடைக்குது. செம்ம சேலக்கா. ப்ளவுஸ் பிட்டு கொடுத்துருவாங்க. தனியாக ப்ளவுஸ் பிட்டு கொடுத்துருவாங்க. கம்பெனி ப்ளவுஸ் கொடுத்துருவாங்க. இந்த ப்ளவுஸ் அக்கா இது ஓகேனா புக் பண்ணிக்கக்கா. பாருங்க ஃப்ளவர் டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. வாங்க ஃபுல் வியூ பார்ப்போம். இது பாருங்க பல்லு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. பல்லு டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க பாடி ஃபுல்லா டிசைன்ஸ்க்கா. இது ஃபுல்லாக பாடி ஃபுல்லா டிசைன்ஸ் செம்ம பேட்டர்ன். அடிதூள் கலெக்ஷன்ஸ். அடிதூள் கலெக்ஷன்ஸ்ல செம்ம கலெக்ஷன். இதுலாம் பாடி ஃபுல்லா டிசைன்ஸ். இது ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. அக்கா இது ஓகேன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. பாருங்க ஆஸ் கலர். ஆஸ் கலர்ல கொண்டு சில்வர் ஜில்லு பார்டர் கொடுத்துருக்காங்க. வாங்க ஃபுல் வியூ பார்ப்போம். இந்த சைடில் பாருங்க பல்லு டிசைன்ஸ் பாருங்க. பல்லு சூப்பராக கொடுத்துருக்காங்க. பாருங்க பாடி ஃபுல்லா டிசைன்ஸ். அடிதூள் அக்கா. ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபேப்ரிக்கா. ரேட்டு இந்த இந்த துணிக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம்ப்பா ரேட்டு அப்படின்னு சொல்லுவீங்க. இன்னும் கூடவே கொடுக்கலாம். செம்ம துணிக்கு அங்கே பாருங்க பல்லு டிசைன்ஸ் பாருங்க. ஃப்ரெஷ் பீஸ்ன்னு எடுத்தீங்கன்னா 2000 அபோவ் வருங்க. நம்மகிட்ட ஸ்ரீ ஆதிரா சாரீஸ்ல மட்டும்தான் இந்த ரேட்டு. இது ஓகேன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. இண்டிகில மல்டி கலர் இருக்கா. மல்டி கலர் டிசைன்ஸ் கீழே பார்டர்ல கொடுத்துருக்காங்க. வாங்க ஃபுல் வியூ பார்ப்பாங்க. பாருங்க பல்லு டிசைன்ஸ் பாருங்க. பல்லு செம்மையாக கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள பாருங்க மல்டி கலர்ஸ். மல்டி கலர் செம்ம கலர் இருக்கா. மல்டி கலர் செம்ம கலர்ல கொடுத்துருக்காங்க. செம்ம சௌரி பாருங்க. ப்ளவுஸ் பாருங்க அக்கா. ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. சாரி ப்ளவுஸ் அக்கா. இது ஓகேன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. இந்த கலர் பாருங்க. அதே மல்டி கலர்ஸ்லக்கா. வாங்க ஃபுல் வியூ பார்ப்பாங்க. இதுக்கு பாருங்க பல்லு டிசைன்ஸ் பாருங்க. மாடு கோமாதா பல்லுலயே டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. பல்லு டிசைன்ஸ் ஃபுல்லாமே இங்கே மேலே ஃபுல்லாமே கோமாதா டிசைன்ஸ். கீழே கோமாதாவில் கொடுத்துருக்காங்க. அது ஃபுல்லாமே மல்டி கலர்ஸ். செம்ம ஃபேவரிக் அங்கே பாருங்க. செம்ம ஃபேவரிக் துணி அடிதோல். பாடி பிளான் டிசைன்ஸ்ல பல்லு இங்கே பாருங்க ப்ளவுஸ். இது கம்பெனி ப்ளவுஸ். இது ஓகேன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. கலர் பாருங்க. மேலே ஃபுல்லாமே ஃப்ளவர்ஸ்க்கா. கீழே வந்து ஒரு ப்ளூ கலர்ல கொடுத்து யானை உருவம் கொடுத்துருக்காங்க. வாங்க ஃபுல் வியூ பார்ப்பாங்க. பல்லு டிசைன்ஸ் பாருங்க. பல்லு கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக டிசைன். செம்ம ஃபேப்ரிக். இது ஓகேன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிசைன்ஸ் பாருங்க. மேலே ஃபுல்லாமே சாண்டல் கலர். கீழே கிரீன் டார்க் கிரீனில் கொடுத்துருக்காங்க. என் உருவம் டிசைன்ஸ் டான்ஸ் ஆர்ட் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. வாங்க ஃபுல் வியூ பார்ப்பாங்க. பல்லு டிசைன்ஸ் பாருங்க. செம்மையா இருக்கா. ஒரு ஆணு பெண்ணு வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி அவ்வளோ அழகா இருக்கும். சூப்பராக இருக்கும். அப்படி நேச்சுரலாக நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கா. அந்த டிராயிங் பிரிண்ட்லேயே கொடுத்துருப்பாங்க. சூப்பராக இருக்குங்க. இது பாடி ஃபுல்லாக டிசைன்ஸ்க்கா. அந்த சாரீ நீங்கள் கட்டினா தாங்க அழகே.
சாரியை வந்து இந்த அப்படி கட்டுவாங்க பார்த்தீங்களா, இப்படி வச்சு கட்டிட்டு சூப்பராக போடுவாங்க. சாரி அவ்வளோ அழகாக இருக்கும், தூளாக இருக்கும், அவ்வளோ தூளாக இருக்கும், அவ்வளோ அப்படி அழகாக இருக்கும், அவ்வளோ அழகாக. இது ஓகேன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. அதில் இது ஒரு கலர்ஸ் வருதுக்கா, இது ஒரு கலர்ஸ் வருது, 2 கலர் வருதுக்கா. இதில் 2ல் எது வேணாலும் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. போகிற டிசைன்ஸ்க்கா செம்ம கலர் அக்கா. இது ஓகேன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. இது சில்க் ஃபேப்ரிக்கா, சில்க் ஃபேப்ரிக்கில் கொடுத்துருக்காங்க, மேலே டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஓகேன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களாக்கா அதிலே கலர்ஸ்க்கா க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க. இது ஓகேன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. பாருங்கக்கா, இதில் வந்து தென்னை மரம் கொடுத்து, தென்னை மரம் வந்து ஒரு லேடிஸ் வந்து மண்பானை வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி, பக்கத்தில் வந்து மயில் ரேகை நிற்கிற மாதிரி செம்மையாக கொடுத்துருக்காங்க. இது ஓகேன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. அதிலே கலர்ஸுக்கா, இது ஓகேன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. அதிலே பாருங்க நவாப்பழ கலர்க்கா, நவாப்பழ கலர் கொடுத்துல வந்து அந்த டான்ஸ் ஆடுறேங்க்கா, இந்த திருவிழா அந்த ஃபங்க்ஷனில் டான்ஸ் ஆட முடியுங்களா, அந்த மாதிரி டான்ஸ் ஆட கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது. ஒவ்வொரு லேடியும் ஒவ்வொரு உருவத்துலையும் டான்ஸ் ஆடுறாங்க, அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஃபுல் பார்ப்போம் வாங்க. அது பாருங்க பல்லு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. பல்லு சூப்பராக இருக்குங்க பாருங்க, அப்படின்ட்டு டிஃப்ரெண்டாக நேச்சுரலாக இருக்கும், அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த சாரியை கட்டினா தான் அழகி. ஃபுல்லாமே டிசைன்ஸில் இது படி ஃபுல்லாமே டிசைன்ஸ்க்கா. அது ஃபுல்லாமே உங்களுக்கு வீவிங்க்கா. இந்த டிசைன்ஸ் கொடுத்துருக்கீங்களா, இது ஃபுல்லாமே வீவிங், பிரிண்டட் கிடையாது, வீவிங்கில் ஃபுல்லாமே டிசைன் சூப்பராக கொடுத்துருக்காங்க, அழகாக இருக்குது, அடி தூளாக இருக்குது சாரீஸ் ஃபுல்லாமே. இது வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்கக்கா, செம்ம சேலக்கா. இதோட கலெக்ஷன் இந்த மாதிரி கலெக்ஷன் பார்க்குறோம்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்க்கா. புது புது கலெக்ஷன் அப்டேட் வந்துக்கிட்டே இருக்குது. செம்ம சாரி. இந்த சாரியை மிஸ் பண்ணிக்காங்க. இந்த சாரீஸ் வந்து ஃபங்க்ஷன் வேர், பார்ட்டி வேர், இந்த கட்டிட்டு போனால் ஊரே உங்களை கேட்குங்கக்கா.